போய்ட்டு பார்த்தோன்னா நான் பேசக்குள்ள நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இங்கே மேலே எங்களுக்கு இந்த ப்ரைஸ் லெவல்ஸுக்கு போனால் எங்களுக்கு ரிஜெக்ஷன் வரும், அங்கேருந்து எங்களுக்கு ஷார்ட் பொசிஷனுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி சான்சஸ் எதுவும் நேற்று இருக்காது. நேற்று ப்ரைஸ் ஒர்க் ஆன மாதிரி இருக்குது. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு 0.7 நான் இன்னும் மானிட்டர் பண்ணுறதுக்கான நேற்று வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸே தான். இந்த ப்ரைஸுக்கு வர காட்டியும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் எதுவும் எடுக்கலைன்னா லாங் பொசிஷன்ஸுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன லாங் ஒன்று என்ட்ரு ஆகலாம். 30-40% உங்களுக்கு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் சரியாக கோல்டன் பாக்கெட்டை தான் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க டைம் உங்களுக்கு இங்கே என்ட்ரு வேணும்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் லாங் ஒன்று என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து 96,582.2. இதில் லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகி உங்களுக்கு ஸ்டாப் லாஸை போடணும். உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று 96,238 இந்த லெவல். நீங்கள் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓட சார்ட்டில். நீங்கள் இந்த லெவல் 96,582.2ல் லாங் பொசிஷன் என்ட்ரு ஆகி உங்களுக்கு இங்கே இது கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். அப்போ உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்துருக்கும். இதுதான் இந்த ட்ரேட் என்ட்ரி. இங்கே உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு வர நேரம் இங்கே பேரிஸ் டைவர்ஜன்ஸ் எதுவும் 15 மினிட் கேண்டில் உங்களுக்கு காட்டுச்சுன்னா இங்கே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வைங்க. அப்படி இல்லாட்டி இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் 98,881 அப்புறம் 99,837 இந்த லெவல்ஸ் தான் எங்களுக்கு அடுத்த ப்ரைஸ் டாகாச்சாக இருக்கும். இன்கேஸ் இங்கே இந்த லெவலும் டேக் அவுட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் மட்டும் இருக்கலாம். இந்த லெவலில் இங்கே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்ஷன் உங்களுக்கு மானிட்டர் பண்ணிருக்காங்க. 95,753.2, 95,260.4 இந்த ப்ரைஸில் உங்களுக்கு புலிஷ் டைவர்ஜன்ஸ் க்ரியேட் ஆகி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அதை டார்கெட் பண்ணி இந்த ப்ரைஸ் செக்ஷன் டார்கெட் பண்ணி உங்களுக்கு லாங் என்ட்ரு ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு என்ட்ரு ஆகி இங்கே நீங்கள் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸ் செக்ஷனில் என்ட்ரு ஆகக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரெண்டுலேயும் டார்கெட் வந்து 98,881. நாங்கள் எத்தீரியம் பார்த்தோன்னா நான் நேற்று பேசிக்குள்ள ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு. அவன் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்ஷன் பிரேக் அவுட் ஆனால் இங்கே உங்களுக்கு லாங் பொசிஷன் என்ட்ரு ஆகக்கூடியதாக இருக்கும். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு. 15 மினிட்ஸ் இப்போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் டெய்லி பிவட் R5ம் 0.7 பிரேக் ஆகி தான் இருக்குது. 15 மினிட்ஸில் இங்கே உங்களுக்கு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ். நீங்கள் எத்தீரியமில் என்ன செய்யணும்னா ப்ரைஸ் வந்து 3,692.05 இந்த லெவலில் டேக் அவுட் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆன பிறகு ப்ரைஸ் செக்ஷன் திருப்பி வந்து இந்த லெவலை டச் பண்ணும் 0.768. அது எக்ஸாக்டாக இருக்குது. ப்ரைஸ் 3,673. ப்ரைஸ் மேலே வந்து இதுக்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆகி அடுத்த வார ப்ரைஸ் வந்து இங்கே பணியை வந்து ரீடெஸ்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு லாங் ஒன்று என்ட்ரு ஆகலாம். பெரிய லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரேட் ஒன்று உங்களுக்கு அதில் டார்கெட் இருக்கும் 4,035.79. உங்களோட டார்கெட் வந்து அதுதான். அப்போ இங்கேனா உங்களுக்கு சரியாக ஒரு பொசிஷன் ஒன்று பில்ட் பண்ணிடணும்னா ஒரு 15 மினிட்ஸ் புலிஷ் சைடுக்கு ஃப்ளிப் ஆன பிறகு உங்களுக்கு ஆன 15 மினிட்ஸ்க்கு என்ட்ராலாம் திருப்பி 1 ஹவருக்கு என்ட்ரு ஆன பிறகு திருப்பி அந்த பொசிஷனை பில்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே இந்த ப்ரைஸ் டார்கெட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இன்கேஸ் இந்த ப்ரைஸ் செக்ஷனும் பணியை வந்து அதில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா கிளியராக இந்த லோன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதாகணும். இப்போ பேரிஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு செய்யக்கூடிய இன்னொன்று என்னென்னா இதுக்கு இப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணுறதை பார்க்க விட இந்த ப்ரைஸ் செக்ஷனில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறது பார்க்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறது டூ ரிஸ்கி. நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க இந்த ப்ரைஸ் செக்ஷன் உங்களுக்கு இங்கே லாங் என்ட்ரு ஆகிடுமான்னு. அது இப்படி பணியை வர டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் இந்த லோக்கு கீழே.
அப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகி பண்ணி வரணும்னு இங்கே லாங் கேண்டர் ஆகுங்க, இது ஸ்டாப் லாஸாக டார்கெட் பண்ணி. அப்போ உங்களுக்கு எவ்வளோ 10-15 போட்டாலும் உங்களுக்கு 10% மேலே லாஸ் ஒன்றும் வராது. வேறு டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.